என்னடா உன் மவனுக்கு நீ பயப்படுற, முந்தியெல்லாம் உனக்கு அவன் பயப்படுவான். இப்போ மவனை பார்த்து அப்படியே பம்புற ஆளப்பாரு. ஏன்டா கதை? என்ன என்ன இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்லு, விவரமா சொல்லு. ஒரு நாள் இந்த எலெக்ஷன் அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஒருத்தன் வந்தான். சரி, அது என்னன்னா என்ன தெரிகிறது? ஃபிளாஷ்பேக். அண்ணா அண்ணா, யார் அது? யாருப்பா? அண்ணா நான் தானே. என்ன சேதி? யாருப்பா? வணக்கண்ணா. வணக்கம். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டுண்ணா? 3 ஓட்டு. 3 ஓட்டா? உங்க பேர் என்ன? திருப்பதி. பேர? சித்ரா. ரமணா. 3 இன்னும் ஓட்டு. சின்னவன் இருக்கான், அவனுக்கு இன்னும் ஓட்டு இல்ல. சரி, 3 ஓட்டு தான்ப்பா. ஏன்பா? 3 ஓட்டா? ஓட்டுக்கு இப்ப நான் ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்கி, நான் இது வரைக்கும் காசு வாங்கி ஓட்டு போட்டதே இல்லை. நீங்க வேற இல்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க போங்க. காலம் மாறி போச்சு, என்ன விவரம் இல்லாம இருக்காரு. போங்க. வாங்கிக்கீங்கண்ணா. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப நான் இது வரைக்கும் ஓட்டு காசு வாங்கி நான் ஓட்டு போட்டதே இல்லப்பா இது வரைக்கும். பார்த்து அதெல்லாம் நான் ஓட்டு போட்டேன். அதனால உங்களுக்கு தானே சின்ன என்னன்னு சொல்லுங்க, நான் ஓட்டு போறேன். ரைட்டு, போயிட்டோம். தலைவரை கொஞ்சம் பார்த்து பாத்துக்க. ஆமா, ஓட்டு காசு கொடுக்க வர்றாங்கிற இப்படி என்னமோ இது மீறி வரையில என்னப்பா? இல்லண்ணே, வெள்ளையும் சொல்லியும் போனோம்னு வச்சுங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் பாத்துருவாங்க. எதிர்கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரன் நிறைய இருக்காங்க, கட்சிக்காரங்க தான். அதனால எவனாவது பாத்துட்டான்னு வச்சுங்க, நம்மள மாட்டி விட்டுருவான்ல. அதனாலதான் அப்படியே டீ சாப்பிட வர மாதிரி வந்து அப்படியே ஒண்ணா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? இதுக்கு மெத்தட் எல்லாம் இருக்கா? ஆமாண்ணே. ஆமா, ஃப்ராட் பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி வாப்பா. சரி, நான் பார்த்து மறந்துடாம போட்டுருங்க. நான் போறேன். சரிண்ணே. என்ன நில்லுங்க, நான் வரேன். என்ன தம்பி? எதுக்குடா நிக்க சொன்ன? சொல்லு தம்பி. எவ்வளவு காசு? 1000 ரூபா தம்பி. ஏன்டா? இருங்கப்பா, ஒரு ஓட்டுக்கு 2000 தருவீங்களா? 2000 ரூபா? 6000 ரூபாய் தருவீங்க. தரேன் தம்பி. ஏய் இருப்பா, அவன் என்ன பேசுறான்ட்டு நீங்க இருப்பா. ஏய், நான் இது வரைக்கும் ஓட்டுக்கு நான் காசு வாங்கி ஓட்டு போட்டதே இல்லை. ஊர்ல உள்ளவன் என்ன என்னடா நினைப்பான்? ஓட்டு காசு கேட்கிறேன். ஏப்பா நீ நல்லா இருப்ப போ. அண்ணா, தம்பியே சொல்லுது ஓட்டுக்கு 2000 கொடுங்க, தர்றேன்னு சொல்லிட்டேன். இருப்பா, அவனுக்கு என்ன தெரியும்? இப்ப நீங்க ஓட்டுக்கு காசு வாங்க போட்டா அவனுக்கு நான் ஊரை செலவு வைக்க போறாங்களா? நானே வாங்குறேன். இல்லை, ஓட்டு போட போறது நான்டா. என்ன என்னடாப்பா ஊருக்குள்ள? ரூபாய் எனக்கு யூஸ் ஆகணும்னா நீங்க 6000 ரூபாய் கொடுங்க. பாப்பா என்னப்பா அவன் சொல்லலாம் நீங்க சொல்றீங்க? தம்பிக்கு ஏதோ யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, வச்சுக்கங்கண்ணா. நீங்க ஏப்பா இது வரைக்கும் அப்படிலாம் என்னை பார்த்தா ஏதாவது கேள்விப்பட்டா என்ன பண்ணப்பான்? அதுதான் யாருக்குமே தெரியாம வந்திருக்கேன், உங்கிலாம் கட்டிக்கிட்டு. தம்பி 6000 வாங்கிக்கிட்டு. ஆனா கோச்சுக்காதீங்க. இல்ல போயிட்டு அண்ணா, தம்பி நீனே வாங்கிட்டே இல்லடா. என்னண்ணா தம்பி பிடிக்கிட்டு போயிடான். சரி பார்த்து ஓட்டுருங்க, தலைவருக்கு பார்த்து போட்டுருங்கண்ணா. கையில வாங்கினேன், பையில கூட வைக்கல, பிடிக்கிட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த கையில இது வரைக்கும் நான் பணம் வாங்கி ஓட்டு போட்டதில்லை. சரி விட்றா, அவன் புள்ள ஏதோ செலவுக்கு ஏதோ யூஸ் ஆனிஸில் வச்சுக்கிட்டான். வாங்கின எலெக்ஷனுக்கு போனால் யார் தான் வாங்கலை, வாங்கிட்டான், செலவு பண்ணிட்டான். ரைட்டு, வச்சுக்க. அது சரிடா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணா சொல்லு. என்ன தெரிகிறது? ஃபிளாஷ்பேக். இப்போ அந்த மாடை கட்டியாச்சு, அந்த மத்தியானத்தில் தண்ணி காட்டணும். இந்த பயம் வரமாட்டான், இவள்கிட்ட சொன்னாலும் சத்தம் போடுவா. நம்ம கடத்துறதுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பாப்பா என்ன ஆகுதுன்னு. என்ன நம்ம பெற்றது இப்படி வந்துகிட்டு இருக்கு? வயலுக்கு போறானா இல்லை தோப்புக்கு வரானா இல்லை வேற எதுவும் செய்தியா என்ன எதுவும் பார்க்க வர்றானா?
என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன கோயிலுக்குள்ள போறான்? கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டான். சாமி கும்பிட்றான்னாலும் வீட்டில் கும்பிட மாட்டான். பொறுப்பா கோவிலுக்குள்ள போறான். அதானே அவனுக்கு வைத்தியம்லாம் சாமியை தேடி போயிடுவாங்க. இது சகசம் தானே இது. என்ன பண்றான்னு பார்ப்போம். சாமி உங்களை கையெடுத்து கும்பிட வந்திருக்கான். அவன் நல்லா படிச்சு நல்லபடியாக அவர் வேலை வெட்டி போய் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். பையன் என்ன வேண்டான்னு கேட்போம். ஜெயிச்ச எம்எல்ஏ 6 மாசத்துல 1 வருஷத்துல மண்டே போடணும் சாமி. பிக்காளி போந்த பிக்காளி நாயி முதல்ல கோயில் வந்து என்ன வேண்டாம் பாரு, மண்டே போடணும். என்ன கோயில் வந்து என்னடா வேண்ட? என்ன இப்ப தப்பா வேண்டிட்டேன்? என்ன தப்ப வேண்டிட்டியா? இல்லை ஒரு எம்எல்ஏ அவன் எவ்வளவு சிரமம் போட்டு மக்கள் கால்கையில் ஒழுங்கு ஜெயிச்சிருக்கான். நீ என்னன்னா 6 மாசம் இருக்கோ 1 வருஷத்துக்கோ மண்டையை போட வேண்டிய கோயில்ல வேண்ட விஷயமாடாது. அடுத்தடுத்து இடத்த தான் நம்மளுக்கு காசு வரும்ல, நம்மளுக்கு நல்லது தானே. என்னடா நல்லது? அப்பதானே மக்களை பட்டி பட்டி அடைச்சி 3 வேலையும் சோறு போட்டு 1000 இன்னொரு காசு தருவாங்க. அப்படி என்னடா பெருசா காசு கொடுக்க போறாங்க? தினைக்கும் காசு கொடுப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்து நம்ம குடும்பத்திலே 50,000 ரூபாய் வரும். இந்த 50 ரூபா வந்து நமக்கு என்னடா ஆக போகுது? இந்த வாட்டி வாங்கின காசுல நான் கிரிக்கெட் கிட் வாங்கினேன். சரி, திருப்பி வரப்போற எலெக்ஷன்ல 50,000 கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு போன் வாங்குவேன். அடுத்த எலெக்ஷன்ல லேப்டாப் வாங்கி எனக்கு படிப்புக்கு யூஸ் ஆகும். டேய் அடுத்தவங்க காசுல இது பண்றதுதான் நீ இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆனா நீ வளர தப்பா போயிட்டு இருக்கியா, நீ சரி வர மாட்டடா. உன்னைய இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க ஓட்டுக்கே காசு வாங்காதாலு இந்த வாட்டி வாங்கிருக்கீங்க, அதை நான் ஊரே சொல்லிட்டு வந்துடுவேன். ஓட்டுக்கு பணம் வாங்காம இருந்த என்னைய பணம் வாங்க வச்சதே இவன் தான். இப்ப ஊரே சொல்லி போடுறாங்களாம். இதுக்குதான் பொண்டாட்டியா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் அது பேச்ச கேட்க கூடாதுங்கிறது. இதுக்குதான் எந்த முடிவா இருந்தாலும் சுயமா எடுக்கணும். அவனே வாங்க வச்சுக்கிட்டு இப்ப என்னை பிளாக்மெயில் பண்றான். சாமி End of flashback. அப்படியாடா புள்ள உன்னை மிரட்டான்? சரி விட்றா. இல்லடா 90 இப்ப அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தால பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி நான் ஒரு சூழ்நிலை சந்தப்ப என் குடும்ப கதையை சொல்ற மாரி ஆயிப்போச்சு. சரி யார்ட்டையும் சொல்லிடாதடா. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. அண்ணே என்னய்யா? உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? என்னண்ணே இந்த வாட்டி புதுசா ஓட்டுக்கு காசுலாம் வாங்குனீங்களா? சொல்லவே இல்லை. ஆமா என்ன தேர்தலுக்கு ஓட்டுக்கு பணம் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்ன பணம்? நான் உன்னோட தானே இருக்கேன், உன்னோட தான் இருக்கேன். சொல்லிடாத, நான் உன்னோட தான் இருக்கேன், நான் எங்கேயும் போல. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.